தீபாவளி ஸ்பெஷலாக சூர்யாவுடைய கங்குவா மூவியை தேட்டர் கொண்டு வரது தான் பிளான் போட்டுருக்காங்க. அதிலிருந்து இப்போ இந்த மூவியோடைய டப்பிங் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50% இந்த மூவியோட டப்பிங் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்ற போல அப்டேட்டை கொடுத்துட்டாங்க. சூர்யாவுடைய டப்பிங் ஒர்க் எல்லாமே இன்னும் கால்வாசி தான் இருக்குன்ற மாதிரி அப்டேட் போய்கிட்டு இருக்கு. இன்னும் 1 or 2 வீக்கில் அனதரில் இருக்க எல்லாருடைய டப்பிங் ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணிடுவோன்ற போல அப்டேட்டை கொடுத்துருக்காங்களே. கிட்டத்தட்ட பேன் இண்டியா வைஸில் 10 லாங்குவேஜுக்கு மேலே தான் இந்த மூவி தயாராகிட்டு இருக்கு. ஐமேக்ஸ் 3Dயில் இது வரைக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இல்லாத அளவுக்கு பயங்கரமான ஒரு ஸ்க்ரீன் பிளேவோட இந்த மூவியை பார்க்க போகிறோன்ற மாதிரி அப்டேட் போய்கிட்டு இருக்கு. சூர்யாவோட ஆக்டிங்கில் ஒரு பெரிய பட்ஜெட் மூவி அப்படின்றதுனால தீபாவளிக்கு சோலோவாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக தீபாவளி டேட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட டேஸோடைய டிஃப்ரெண்ட்டில் தான் ரிலீஸ் பண்ண பார்ப்பாங்களே. ஒரு பெரிய பட்ஜெட்டில் தயார் பண்ணியிருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸை எதிர்பார்த்து தான் இந்த மூவியை ரிலீஸும் பண்ணுவாங்க. மகேஷ் பாபுடைய ஆக்டிங்கில் அவருடைய 29வது மூவியோட ஷூட்டிங்க்கு இப்போ கிளம்பிட்டாரு. ராஜமௌலியோடைய டைரக்ஷனில் தான் இந்த மூவி தயாராக போகுது. ஒரு மிகப்பெரிய இசையை பேஸ் பண்ணி தான் இந்த மூவியை தயார் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி இந்த மூவியோடைய பட்ஜெட் மட்டுமே இது வரைக்கும் இந்தியாவிலே இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் போட்டு இருக்கிறதாகவும் ப்ரொடக்ஷன் சைடில் இருந்து ஏற்கனவே அப்டேட் எல்லாமே போய்கிட்டு இருந்தது. SSMB 29 ஆனால் மகேஷ் பாபுடைய 29வது மூவிக்கு மகேஷ் பாபு மட்டும் இல்லாமல் இந்த மூவியோட டைரக்டரான ராஜமௌலி அவர்களுமே ஷூட்டிங்காக கிளம்பிட்டாங்க. 2025 லாஸ்ட் ஆஃப் அப்படின்னா 2026 ஃபர்ஸ்ட் ஆஃபில் தான் இந்த மூவி தேட்டருக்கும் வருமே. சல்மான் கானுடைய ஆக்டிங்கில் முருகதாஸுடைய டைரக்ஷனில் சிக்கந்தர் மூவி தான் நெக்ஸ்ட் தேட்டருக்கு வரதான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பிரீத் சிங் அவர்கள் தான் இந்த மூவிக்கு மியூசிக் போகிறதா சொல்லியிருந்தார். ஆனால் அந்த மூவியோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேறு ஒருத்தவங்க போடுறதா இப்போ கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. மூவியோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு மட்டும் அனிருத் அவர்களை பேசியிருக்கிறதா ஒரு சில அப்டேட் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. அனிருத்தும் முருகதாஸும் கத்தி மூவி மட்டும் இல்லாமல் தர்பார் மூவிலுமே ஒரு பயங்கரமான ஹிண்டன்ட்டை காமிச்சிருப்பாங்களே. அதே போல் பயங்கரமான ஒரு ஹிண்டன்ட் இந்த சிக்கந்தர் மூவியில் ஏற்படலாம். அனிருத் மட்டுமே மியூசிக் போட்டாலும் செம்மையாக தான் இருக்குமே. இப்போ இந்த மூவிக்கு 2 பேர் மியூசிக் டைரக்டர் கன்ஃபார்ம் ஆகியிருக்காங்க. எந்த மாதிரி இது ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரியல. ஒரு நல்ல ஆக்ஷன் பேக்கேஜ் என்டர்டைன்மெண்ட் மூவி மட்டும் இல்லாமல் ட்ராமா, ஆக்ஷனு, எமோஷனல்னு எல்லாமே கலந்து தான் இந்த மூவி தயார் பண்ண போகிறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. சல்மான் கானுடைய ஆக்டிங்கில் கண்டிப்பாக முருகதாஸுடைய டைரக்ஷனில் ஒரு மிகப்பெரிய வெயிட்டிங்கில் இருக்கா. 2025 எட்வர்ட் ஃபெஷலாக இந்த மூவி நம்ம தேட்டர்லையும் பார்க்கலாம். பிரபாஸோடைய ஆக்டிங்கில் ரீசெண்டாக ராஜ் சப் மூவியோட ஷூட்டிங் தான் போய்கிட்டு இருக்கா. நித்யா அகர்வால் அவர்கள் தான் இந்த மூவியில் ஹீரோயினாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. இந்த மூவியில் இருக்க ஒரு சாங் ஷூட் எல்லாமே இப்போ போய்கிட்டு இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. ரொம்ப நாள் கழிச்சு பிரபாஸோட ஆக்டிங்கில் ஒரு நல்ல தெலுங்கு ஆக்ஷன் பேக்கேஜ் என்டர்டைன்மெண்ட் மூவியை தான் பார்க்க போகிறோமே. இது வரைக்கும் அவரோட ஆக்டிங்கில் வந்த மூவிஸ் எல்லாமே பெரிய பெரிய மூவிஸ். இந்த மூவிஸ் கொஞ்சம் நார்மலாக தயாராகிட்டு இருக்கா. ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் மூவியாக பிரபாஸோட ஆக்டிங்கில் தான் பார்க்க போகிறோம். கரண்ட்டில் இந்த மூவியோடைய சாங் ஷூட் எல்லாமே போய்கிட்டு இருக்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஜூனியர் என்டிஆரோட ஆக்டிங்கில் ஒரு பெரிய வெயிட்டிங்கில் இருக்கிற மூவினா அது தேவரா மூவி தான். இந்த மூவியில் இருக்க ஒவ்வொரு அப்டேட் இப்போ போய்கிட்டு இருக்க. இந்த மூவியோடைய ஆடியோ ரைட்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 33 கோடி ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகிருக்கிறத சீரிஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்க. டிஜிட்டல் ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் கிட்டத்தட்ட 155 கோடிக்கு கொடுத்து வாங்கியிருக்கிறதாவும் கன்ஃபார்ம் ஆகியிருக்க. தெலுங்கு ஸ்டேட் மட்டுமே 130 கோடி ரூபாய்க்கு இந்த மூவியை சேல்ஸ் பண்ணியிருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி ஓவர் வைஸாக ஹேம்சினி என்டர்டைன்மெண்ட் கிட்டத்தட்ட 27 கோடி ரூபாய்க்கு இந்த மூவியை சேல்ஸ் பண்ணியிருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நார்த் இந்தியா மட்டும் இல்லாமல் கேரளா, கர்நாடகான்னு சொல்லிட்டு இந்தியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட 50லேருந்து 60 கோடி ரூபா வரைக்குமே இந்த மூவியோட சேல்ஸ் எல்லாமே நடந்துட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி ரூபா கிட்ட இவங்க பாக்ஸ் ஆஃபீஸை காட்டுறாங்க. மீதி இருக்க சேட்டலைட் ரைட்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த மூவி ரிலீஸ் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸை ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். ஜூனியர் என்டிஆரோட ஆக்டிங்கில் ஒரு பெரிய பட்ஜெட்டில் இந்த மூவி தயார் பண்ணியிருக்காங்க. அனிருத்தோடைய மியூசிக்கில் கொரோடாலா சிவா அவர்கள் தான் இந்த மூவியை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த மூவியை 2024 செகண்ட் ஹாஃபில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பிரேமலு மூவியோடைய முதல் பக்கம் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ். இப்போ அதை தொடர்ந்து பிரேமலுடைய 2வது பக்கத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே. 2025 சம்மர் டைமுக்கு மேலே இந்த மூவி ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மூவியோடைய ஷூட்டிங்கை கூட இன்னும் ஆரம்பிக்கலையே. ஆனாலும் தமிழ்நாட்டில் ரெட் ஜெயின் மூவி இந்த மூவியை ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கா. கிறிஷோட டைரக்ஷனில் பயங்கரமான ஒரு லவ் ஸ்டோரி என்டர்டைன்மெண்ட் மூவியாக தான் முதல் பக்கம் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ். அதை தொடர்ந்து இப்போ 2வது பக்கத்துடைய ஷெட்யூல் வரைக்குமே வந்துட்டாங்க. எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு 2025 தான் தெரியும். இது மட்டும் இல்லாமல் கல்யாண் சங்கருடைய டைரக்ஷனில் மேட் ஸ்கொயர் மூவியோடைய ஒரு ஷூட்டிங்கும் கம்ப்ளீட் ஆகியிருக்கா. சித்ரா என்டர்டைன்மெண்ட்டில் தான் இந்த மூவி தயாராக போகிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. ரீசெண்டாக இந்த மூவியோடைய பூஜை ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணி இந்த மூவியோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியும் 2025 ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தான் ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன்.